அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சிடெட் டிஎன்டெட் மாதிரியான டீச்சிங் எக்ஸாம்ஸ்க்கு உள்ள கண்டென்ட்லாம் பார்த்துட்ருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் ப்ரூனரோட தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட பார்ட் 2 தான் இது. அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னாலும் பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் ப்ரூனரோட தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். மெயினாக 3 மோட்ஸ் ஆர் ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் பார்த்தோம். எப்படி அதை பேஸ் பண்ணி டீச்சர்ஸ் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதையும் ப்ரூனர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவரோட கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடலையும் ஃபாலோ பண்ணணுன்றதை சொல்லியிருந்தாங்க. மேஜராக 4 பாயிண்ட்ஸ் உள்ளே சப்ஹெட்டிங்ஸ்ன்ற மாதிரி நம்ம அதில் பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷன் 5th பாயிண்ட்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 5th பாயிண்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாலேஜ் பற்றி சொல்ல வராங்க. நாலேஜ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட், ஆனால் அது மட்டுமே தான் எல்லாமா அப்படின்னா கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அறிவை விட அதை எப்படி நம்ம அக்வயர் பண்ணிக்கிறோம், எப்படி அந்த அறிவை பெறுறோம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் தான் ஒரு இண்டிவிஜுவலோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ப்ரூனர் கருதுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாலேஜ் ப்ராசஸ்க்காக 3 விஷயங்களை குறிப்பிடுறாங்க மெயினாக. அது என்னென்ன அப்படின்னா, நேச்சர் ஆஃப் இண்டிவிஜுவல் சில்ட்ரன் ஃபஸ்ட்டு. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அவங்க எந்த தன்மையில் இருக்காங்கன்றதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற நாலேஜ் எந்த டைப் ஆஃப் நாலேஜ், அதோட நேச்சர் செகண்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. தேர்ட் நாலேஜ் கெட்டிங் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றது. நாலேஜ் கெட்டிங் ப்ராசஸ்க்கு இது 3 முக்கியம். ஸோ இதை 3ஐயும் கண்டிப்பாக தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கன்சிடர் பண்ணணும்னு ப்ரூனர் சொல்கிறாங்க. அதாவது ஒரு டீச்சர் டீச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதை 3ஐயும் கன்சிடர் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி தன்னோட டீச்சிங் பிளானை வடிவமைச்சுக்கணும்னு சொல்ல வராங்க. அடுத்தது 6th பாயிண்ட். இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தாங்களாக கற்றுக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த பாயிண்ட் இருக்குது. ஆல்ரெடி டீச்சர் சொன்ன ஒரு ஐடியாவோ இல்லை கான்செப்டோ பிரின்சிபலோ அப்படியே சில்ட்ரன் சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சில்ட்ரன் தானாக கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்க டிஸ்கவர் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம க்ரியேட் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களா கற்றுக்கும் போது அவங்க ஆக்டிவாக இன்வால்வ் ஆகுறாங்க. இதை ப்ரூனர் அவங்களே எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ணுறதுக்கு காரணம் அந்த சப்ஜெக்டில் நிறையா கண்டுபிடிச்சி நிறையா லைப்ரரிஸில் அதை பற்றின புக்ஸ் இருக்கணுன்றதுக்காக கிடையாது. ஸ்டூடெண்ட் திங்க் பண்ணணும். ஒரு ஹிஸ்டாரியன் எப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆராய்வாரோ அந்த மாதிரி சில்ட்ரனும் இந்த நாலேஜ் கெட்டிங் ப்ராசஸில் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகணும். அறிவு, நாலேஜ் அப்படிங்கிறதே ஒரு ப்ராசஸ் தானே தவிர ஒரு ப்ராடக்ட் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயங்களுக்காக தான் தன்னோட தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரூனர் எழுதியிருக்காங்க. டிஸ்கவரி லேர்னிங் இருக்குது அப்படிங்கும்போதே ஸ்டூடெண்ட்ஸ் தானாக இன்வால்வ் ஆகி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை கண்டுபிடிச்சி தெரிஞ்சுப்பாங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு டாஸ்கில் அவங்க ஆக்டிவாக இன்வால்வ் ஆகும்போது அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகும். அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது அதை அப்படியே அப்சர்வ் பண்ணாமல் தனக்கு அதில் என்ன பர்டிகுலராக தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது, டிஸ்கவர் பண்ணுறாங்க. இல்லைனா ஆல்ரெடி இருக்கிறத ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க. பர்டிகுலராக தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் கான்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க தாங்களாகவே. இந்த 6th பாயிண்ட் மூலமாக எந்த அளவுக்கு டிஸ்கவரி லேர்னிங்க்கு ப்ரூனர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது 7th பாயிண்ட். இது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரூனர் தன்னோட இந்த தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை டீச்சர்ஸ் மைண்டில் வச்சுக்கிறது மூலமாக டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கோல்ஸ் அட்டைன் பண்ண முடியும். அதே சமயத்தில் அந்த நாலேஜ் கெட்டிங் ப்ராசஸும் நல்லா நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பர்டிகுலராக ஒரு 4 மேஜர் ஆஸ்பெக்டை தன்னோட தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் வலியுறுத்தியிருக்காங்க ப்ரூனர். அந்த 4 பாயிண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீ டிஸ்பொசிஷன் டு லேர்ன். இந்த இடத்துல ப்ரீ டிஸ்பொசிஷன் அப்படிங்கிறது ஒன்றை விரும்புகிற மனநிலை அப்படின்றத தான் குறிக்குது. எப்போதுமே டீச்சிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கற்றுக்கிற மனநிலையில் இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இல்லைங்கும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸை கற்றலுக்கு ஏற்ற மனநிலைக்கு பக்குவத்துக்கு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை கற்றுக்க போகிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம், இதெல்லாம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இல்லாத போது நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அவங்க கற்றுக்க மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். 2வது ஆஸ்பெக்ட் ஸ்ட்ரக்சரிங் த நாலேஜ், அறிவை கட்டமைத்தல்னு சொல்லலாம். இதை லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒரு கண்டென்ட்டோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது அது கண்ணா பின்னான்னு இல்லாமல் ஒரு ஆர்டராக ஒரு சீக்வன்ஸாக இருக்கணும். ஒரு ஆர்டராக போகும்போது ஸ்டூடெண்ட்ஸால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒரு விஷயத்தை பற்றி ஃபுல்லாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கற்றுக் கொடுக்கணுன்றது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான். ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்க் இல்லாட்டியும் கூட ரொம்ப பேசிக்கான சில ஐடியாஸை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக தெரிய வச்சுருக்கணும்.
இந்த பேசிக்கான ஜென்ரலான கான்செப்ட் தான் வந்து அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு லேர்னிங்க்கும் சரி இல்லை ஃப்யூச்சர் லேர்னிங்க்கும் சரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பொதுவான விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ரூனர் யூஸ் பண்ண டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங் அப்படின்றது. ஸோ ஒரு டீச்சர் வந்து பெஸ்ட் கோடிங் சிஸ்டத்தை தான் வந்து யூஸ் பண்ணணும். அது மூலமாக வந்து நிறைய பொதுவான விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான முக்கியமான பொதுப்படையான விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுக்கும்போது அவங்களால அந்த சப்ஜெக்டில் உள்ள முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பர்டிகுலர் டாப்பிக்காக இருக்கும்போதும் அதை வந்து கிராஸ்ப் பண்ணிக்க முடியும் நல்லான்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா சீக்வன்சிங் ஆஃப் த ப்ரெசென்டட் மெட்டீரியல். சீக்வன்சிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துதல்னு சொல்லலாம். ஒரு டீச்சர் வந்து தான் சொல்லிக் கொடுக்க போகிற விஷயம் வந்து கரெக்டான ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுதா, வரிசைகரமாக இருக்கா அப்படின்றது பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி லேர்னிங் அப்படிங்கிறது எப்படி எனாக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக ஒவ்வொரு ஸ்டேஜஸாக வருது அப்படின்றத. ஸோ ஒரு புது விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அவங்க ஏஜ் லெவலுக்கு தகுந்த மாதிரி அந்த லேர்னிங் மோட் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனாக்டிவ் மோடில் இருப்பாங்க. ஸோ வந்து லேர்னிங் பை டூயிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம அப்ட்ராக்டான ஐடியாஸ்லாம் சொல்லும் போது அவங்களால அதை வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த சீக்வன்சிங் மூலமாக ப்ரூனர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாலேஜ் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரக்சரோடு இருக்கணும். டீச்சர் கற்றுக் கொடுக்க போகிற அந்த கண்டென்ட்டோ இல்லை அந்த விஷயமோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் லெவலுக்கும் அவங்க எந்த மோடில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக ஃபோர்த் ஆஸ்பெக்ட், இது என்னன்னா ப்ரொவைடிங் டியூ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா வலுவூட்டம். ப்ரூனர் வந்து டீச்சர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக வந்து வலுவூட்டம், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரென்சிக்காக உள்ளார்ந்து இருக்கணும், வெளிப்புற சார்ந்த விஷயங்களாக வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த லேர்னர்ஸ்க்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஓகே, நம்ம இதெல்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. இதுதான் பார்த்திங்கன்னா வந்து இன்டர்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ வந்து இது வந்து உள்ளார்ந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தானாக ஏற்படுற மாதிரி நம்ம பார்க்கணுமே தவிர எக்ஸ்ட்ரின்சிக் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ எக்ஸ்ட்ரின்சிக் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லும் போது இதை நீங்கள் முடிச்சிங்கன்னா இத்தனை பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதோ இல்லை வந்து இந்த சாக்லேட் தருவேன்ற மாதிரியான சொல்கிறதோ வந்துட்டு அவ்வளோக்கா வந்து சரிப்படாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கும்போது வந்து அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிற அந்த ஒரு இன்டர்னல் மோட்டிவேஷன் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் நம்ம தரணுமே தவிர நீ படிக்கலைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, இல்லைனா நீ இதை படித்து முடிச்சிட்டேன்னா நான் வந்து உனக்கு சாக்லேட் தருவேன், இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனோ இல்லை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோ வந்து அவங்களோட கேரக்டரில் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல இம்பாக்டை வந்து ஏற்படுத்தாது. ப்ரூனர் வந்து இந்த எக்ஸ்ட்ரின்சிக் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட செல்ஃப் லேர்னிங்லையும் சரி இல்லை இண்டிபெண்டன்ட் ப்ராப்ளம் சால்விங்லையும் ஒரு நெகட்டிவான இம்பாக்டை தான் ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து இன்டெரக்டாக என்ன பண்ணும் அப்படின்னா தான் படிக்கணும் அப்படின்றத தாண்டி அந்த ரிவார்டுக்காகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப செய்கிறத வந்து பண்ணுவாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. இந்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ரிவார்ட் கொடுக்குறது அப்படிலாம். நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது இது என்னென்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை செய்யாமல் இருப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டீச்சர்ஸ் வந்து அதை கொடுப்பாங்க. பட் இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய நேரத்தில் அவங்க வந்து தன்னை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட பிஹேவியரில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கோ இல்லை தப்பான இடத்துல போய் முடிகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு டீச்சர் வந்து எப்போவுமே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவாக தரத்துக்கு தான் வந்து பார்க்கணும். அண்ட் அது வந்து எக்ஸ்டர்னலாக இல்லாமல் இன்ட்ரென்சிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மேஜரான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ப்ரூனர் வந்து தன்னோட தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டிஸ்கிரிப்டிவ் ஆர் ப்ரிஸ்கிரிப்டிவ் அண்ட் நார்மேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன்னா ப்ரூனர் வந்து தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி நமக்கு ஐடியாஸ் வந்து கொடுக்குறாங்க டீச்சருக்கு. எப்படி வந்து ஒரு டாக்டர் வந்து மெடிசன்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து டீச்சிங்காக இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ப்ரூனர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து அவரோட ரூல்ஸை அவரே வந்து ப்ரிஸ்கிரிப்டிவ் அப்படின்னும் இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனால டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்ம்ஸ் அப்படின்னாலும் ரூல்ஸ் மாதிரி தான், நார்ம்ஸ் எல்லாம் சொல்கிறதுனால தான் வந்து நார்மேட்டிவ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் டீச்சிங் லேர்னிங்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து இண்டிபெண்டன்ட் ப்ராப்ளம் சால்விங்கும் டிஸ்கவரி லேர்னிங்கும் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. திரும்ப வந்து ஒரு சம்மரி மாதிரி பாயிண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்டோட ஆர்வத்தை வந்து பயன்படுத்திக்கணும். அதை வந்து யூஸ் பண்ணி அவங்க எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி வந்து டீச் பண்ணுறதுக்கு போகணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களா திங்க் பண்ணுறதுக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம அலோவ் பண்ணணும். வெறுமனே ரீடிங் மெட்டீரியல் மாதிரி தராமல் அவங்க வந்து டிஸ்கவர் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும். லேர்னிங் சுச்சுவேஷன் இல்லை கண்டிஷன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா சில்ட்ரனோட ஆர்வத்தையும் மோட்டிவேஷனையும் தூண்டுற மாதிரி இருக்கணும். ஃபெயிலியர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்.
அண்ட் அந்த லேர்னிங் சுச்சுவேஷன் வந்துட்டு டீச்சிங் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து வழிவகுக்கணும். ஸ்பூன் ஃபீடிங் அப்படின்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சும்மா ஒரே மாதிரியான விஷயத்தையே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 3 மோட்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இருக்கான்றதை பார்த்துக்கணும். ஸ்பெசிஃபிக் வேலையும் சரி இல்லை ஜென்ரலைஸ்டு வேலையும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தானாகவே அவங்களாவே வந்துட்டு ஒவ்வொரு பொருளையும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா, வரிசைப்படுத்துகிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் அவங்க இந்த மாதிரி பொதுப்படையான விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். கான்செப்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து நம்ம வந்து தியரிஸை யூஸ் பண்ணலாம். ப்ரூனர் வந்து அவரோட கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடலை வந்து ஃபாலோ பண்ணணுன்றதையும் சொல்லியிருப்பார். அறிவை மட்டுமே கொடுத்துட்டே இருக்காமல் அந்த அறிவை அடைகிறது எப்படி அப்படின்ற அந்த ப்ராசஸையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்மளோட கண்டென்ட் வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் அண்ட் சீக்வன்ஸில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ தட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. நம்ம வந்து ப்ராப்பரான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு கூடுமான அளவு இன்ட்ரின்சிக் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரூனரோட தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை பேஸ் பண்ணி PGTRB 2017 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த கொஷினையும் போன வீடியோலேயே நான் கேட்டிருந்தேன். அந்த கொஷின் வந்து இதுதான். நீங்கள் நோட்ஸ் எடுத்து கவனித்து பார்த்துருந்தீங்க இந்த வீடியோனா நீங்கள் இந்நேரத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ப்ரூனர் சொன்ன அந்த 4 லேர்னிங் பிரின்சிபல்ஸ் இருக்குல்ல, ப்ரீ டிஸ்போசிஷன், ஸ்ட்ரக்சரிங், சீக்வன்சிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இதுதான் அந்த 4. இதில் தேர்ட் ஒன் எது அப்படின்றது தான் நமக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் சீக்வன்சிங் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். நம்ம இப்போ வந்து தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தெளிவாக ஃபுல்லாக பார்த்துட்டோம் 2 வீடியோவில். மறக்காமல் இந்த 2 வீடியோஸும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து வேறு எந்த கொஷின் வேணாலும் இப்போ நமக்கு டெட்லையும் கேட்கலாம், இதே மாதிரி PGTRBலையும் கேட்கலாம். இந்த தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து PDF-ஆக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அங்கே போயும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரூனர் தியரி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா மெயினாக இந்த 3 மோட்ஸ் ஆஃப் லேர்னிங் தான் வருது. பட் அதை தாண்டி தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது இதுதான். ஸோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் தேவைப்படுது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டீச்சிங் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யூ ஸ்டே கியூரியஸ், லேர்ன் ஹாப்பிலி வித் மீ. தேங்க்யூ.